வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் கேரளம் முன்னணி மாநிலமாக உருவெடுத்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றஞ்சாட்டியுள்ளார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி செயல்படுவதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பயல் நாக் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் துறைமுகம் கடந்த ஆண்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அம்மாநிலம் கடல்சார் வர்த்தகத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் மையமாக திருவனந்தபுரத்தை உருவெடுக்க செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாநில மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர்கள் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார். தூய்மையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தவறிவிட்டதாக அவர் குற்றஞ்சாட்டினார். புதுச்சேரியில் வேலைவாய்ப்பின்மை மற்றும் சமூக பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் திரு விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பிஜேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. இதனிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 5 வேட்பாளர்கள் அடங்கிய 5வது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி நேற்று வெளியிட்டுள்ளது. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெற்றன. இப்பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள், நல்லிணக்கம், அமைதி மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு இப்பண்டிகை உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மை, அன்பு, கருணை, தியாகம் மற்றும் மன்னிப்பு போன்ற பண்புகளை இயேசுபிரான் வலியுறுத்தி வந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். முன்னதாக இதனை வலியுறுத்தி ஈரானில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது கடந்த 10 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தெஹ்ரான் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஈரான் ராணுவத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஈரான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் உறுதி செய்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ISIS உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் தொடர்பான பல்வேறு செய்திகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான முக்கிய உட்கட்டமைப்பு தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் சோல்ஃபகரி தெரிவித்துள்ளார். சிறந்த பல்கலைக்கழக QS உலக தரவரிசை பட்டியல் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக பல்கலைக்கழக மானிய குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாட்டில் உள்ள தகுதியுடைய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு எழுதியுள்ள கடிதத்தில் 2027ஆம் ஆண்டிற்கான தரவுகளை இம்மாதம் 12ஆம் தேதிக்குள் அதற்கான இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பல்கலைக்கழகங்கள் வேலைவாய்ப்பு, ஆராய்ச்சி பணிகளில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் மற்றும் சர்வதேச அளவில் போட்டித்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தர மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு
காட்டு காட்டு உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் நீட்டுவோரை ஓட்டு ஓட்டு ஓட்டு. காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே. கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே. நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. எல்லைப் பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்தி பராமரிப்பதில் எல்லைப்புற சாலை அமைப்பு நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் உள்நாட்டு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு எல்லைப்புற சாலை அமைப்பு நிறுவனம் கடும் புவிசார் பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினருக்கு உதவும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம், மாஹே, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, விதர்பா, மேற்குவங்கம் ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசம், கர்நாடக மாநில உட்பகுதிகள், மத்திய பிரதேசம், மராத்வாடா, தெலங்கானா மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே லடாக்கில் பல்வேறு இடங்களில் பனிப்பொழிவு நீடிக்கிறது. பூத்து குலுங்கும் இளம் சிவப்பு நிறத்திலான ஆப்ரிகாட் மலர்கள் மற்றும் இதமான சூழல் காரணமாக அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் மற்றும் வெங்காய பயிர்களின் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக அவற்றின் விலைகள் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. பாங்காக்கில் நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பயல் நாக் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் தோமன்குமாரும் மகளிர் ரீகவ் பிரிவில் பாவ்னாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இதுவரை இந்தியா 7 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் கேரளம் முன்னணி மாநிலமாக உருவெடுத்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி செயல்படுவதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பயல் நாக் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.